சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள்ல தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் கிருபைக்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நம்முடைய இரட்சகர் மூலமாய் நம்ம ஏறெடுத்துக் கொள்ளலாம். சோ இன்றைய நாள் நம்ம தியானிக்க போகிற ஒரு சின்ன பாடம். இது பெரிய பாடம், பட் நம்ம ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறதுனால நம்ம ஒரு சிறிய பாடமாகத்தான் நம்ம பார்க்க போறோம். சோ இன்னைக்கு பார்க்க போகிற பாடத்துடைய தலைப்பு, ஒருவேளை நீங்க நோட் பண்ண விரும்பிட்டீங்கன்னா அது நீங்க நோட் பண்ணிக்கலாம். நல்ல மெய்ப்பன். சோ நல்ல மெய்ப்பன் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக நாம தேவனுடைய வார்த்தைகளை சற்று நேரம் நம்ம தியானிக்கலாம். சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், நமக்கு ஒரு நல்ல மெய்ப்பன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாரு? அவர் யார் என்று கேட்கும் போது யோவான் 10ஆம் அதிகாரத்துல இவ்விதமாக படிக்கலாம். யோவான் 10 வசனத்துல 11. யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். அப்போ நானே நல்ல மெய்ப்பனா இருக்கிறாரு. யாருன்னா நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் இயேசு நமக்கு ஒரு நல்ல மெய்ப்பன் இல்ல, நல்ல மெய்ப்பன். எதனால அவர் நல்ல என்று சொல்லும்போது அது காரணத்தை அவரே கொடுக்கிறாரு. நல்ல மெய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். அப்போ நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஜீவியத்தையே நமக்காக தியாகம் அங்க செலுத்திருக்கிறான். அப்போ அவர் நமக்காக ஜீவனை அவர் கொடுத்ததுனால நாம இன்னைக்கு பிழைத்திருக்கிறோம். இது ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கான்செப்ட். இது ஏதோ நான் பேசிட்டு சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு ஒன்லைன், ஒரு மேலோட்டமான ஒரு விளக்கம். கர்த்தர் இயேசு எனக்காக ஜீவன் கொடுத்திருக்கிறாரு, ஆகையினால நான் பிழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இது ரொம்ப நுணுக்கமா உணர்ந்து ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்குது. என்னன்னா, அவர் ஜீவன் கொடுத்ததுனால நான் எப்படி பிழைச்சிருக்கிறேன், அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜீவன் விட்டதுனால நான் எப்படி பிழைத்திருக்கிறேன், அவர் ஜீவன் விட்டதுக்கும் நான் பிழைத்திருக்கிறதுக்கும் எப்படி சம்பந்தம் வருது, என்ன நடந்திருக்குது, நமக்குள்ள நம்ம வாழ்க்கையில என்ன விஷயம் நடந்திருக்குது, கர்த்தர் இயேசு கிறிஸ்துனால நான் என்ன பெற்றுக் கொண்டிருக்கிறேன், என்ன ஒரு விஷயத்தை நான் வாங்கியிருக்கிறேன் கர்த்தர்ட்ட இருந்து. அவர் சொல்றாரு, என் ஜீவனை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்றாரு. அப்போ ஜீவன் வாங்கியிருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அப்போ இது நம்ம ரொம்ப உள்ளாக வகையில ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொருவருமே தனிப்பட்ட வகையில அது என்னன்றதை தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டும். பட் நம்ம பாடத்துடைய கருப்பொருள் அது கிடையாது. நம்ம அது 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 சம்பந்தப்பட்ட பாடமா இருக்காது. பட் இருந்துட்டாலும் நீங்க தனிப்பட்ட வகையில இதை தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா மேலோட்டமா யார் வேணா சொல்லலாம். பேர் சபை ஜனங்கள் கூட சொல்லுவாங்க, இயேசு எனக்காக மரிச்சிருக்கிறாரு, எனக்காக ஜீவன் விட்டிருக்கிறாரு. பாட்டு கூட பாடுவாங்க, எனக்காய் ஜீவன் விட்டவரே, இல்லைங்களா? பட் அது என்ன அர்த்தம்? அவர் எனக்காக எப்படி ஜீவன் விட்டாரு, அவர் ஜீவனால் நான் எப்படி பிழைச்சிருக்கிறேன்? இது ரொம்ப ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுமே கர்த்தரோடு கூட ஒரு நல்ல இந்த ஒரு விஷயத்தை நல்ல ஒரு ஆழமாக ஒரு உணர்தல் இருக்கும் போதுதான் கர்த்தர் மேல நம்ம வைக்கக்கூடிய அன்பு சரியான அன்பா இருக்கும். சோ அதனால அதை பத்தின ஒரு கோணம் நம்ம இன்னைக்கு பாக்குறது இல்ல. பட் நம்ம பாயிண்ட் என்னன்னா, நல்ல மெய்ப்பன் நம்முடைய கர்த்தர் இயேசு யாருங்களாமா? நல்ல மெய்ப்பன். சகோதர சகோதரியே, அவர் நமக்கு நல்ல ஒரு மெய்ப்பனா இருக்கிறார். அப்போ இதே விஷயத்த நாம பைபிள்ல வேற எங்க படிக்கிறோம்னா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25.
ஒன்று First பேதுரு 2:25. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். பாருங்க, அப்போ சிதறுண்ட ஆடுகளைப் போல இல்லைங்களா இருந்தோம். ஆனா இப்போ மேய்ப்பரும் அப்புறம் என்னங்களாமா கண்காணிமானவர். அப்ப கர்த்தர் இயேசு மேய்ப்பர், அதே நேரத்துல மேய்ப்பர் மட்டுமல்ல கண்காணி. ஆக்சுவலி 2 பேருமே ஒரே விஷயம் தான். ஆனா அது செய்யக்கூடிய வேலை உடைய வித்தியாசத்தை என்ன பண்றாருன்னா பேதுரு பிரிச்சு காமிக்கிறார். ஒரு மேய்ப்பர் மேய்க்கவும் செய்வாரு, கண்காணிக்கவும் செய்வாரு. அதனாலதான் கர்த்தர் இயேசு மேய்ப்பர், கண்காணி. அப்ப நம்ம எப்படி இருந்தோமாமா? சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தோம். நீங்க சிதறுண்ட ஆடுகளை பார்த்திருக்கீங்களா? பொதுவா ஆடுகள் சிதறுண்ட நிலைமையில பாக்குறது நம்ம ஊர்ல ரொம்ப கம்மி தான். ஆனா நீங்க சிதறுண்ட மாடுகளை நீங்க பார்க்கலாம். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? சில மாடுகள் ரோட்ல தெருவுக்குள்ள அது பாட்டுக்கு நடந்து போகும். அது பாட்டுக்கு வழியில போயிட்டு இருக்கும். நிறைய பேர் நான் கேள்வி வரும், "இது யாருப்பா இந்த மாட்டு ஓனர் யாரு? அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்குதே." இல்லைங்களா? அப்ப அந்த மாடுகள் அது பாட்டுக்கு தெரு தெருவா போய் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கள் வீட்ல அந்த மிச்சமா இருக்கக்கூடிய பழைய கஞ்சி, தண்ணி ஊத்தி என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு முன்னாடி வச்சுருவாங்க. அத அந்த மாடுகள் அப்படியே குடிச்சிட்டு போகும். அந்த மாடுகளுக்கு நல்ல ஒரு மேய்ப்பர் இல்ல. அதே நேரத்துல கண்காணியும் இல்ல. கண்காணின்னா என்ன அர்த்தம்னா, கேர் டேக்கர். கேர் டேக்கர். நல்ல ஒரு அக்கறை எடுத்து, அத பராமரிச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம ஊர்லயே பார்த்தீங்கன்னா, மாடுகளை வளர்க்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாடுகளுக்குன்னு ஒரு கொட்டகை மாரி போட்டு, அதுக்கு வேண்டிய சாப்பாடு, புல்லு இல்லைங்களா? இன்னும் என்னென்னமோ சில தானியங்கள்லாம் இருக்கு. அத போய் வாங்கி போட்டுட்டு, அதுக்கப்புறம் அது இருக்கக்கூடிய இடங்களை சுத்தம் செய்து, அத அப்பப்போ டாக்டர்ட்ட போய் காமிச்சு, ஒரு பராமரிக்கிற வேலை இருக்கு இல்லைங்களா? அப்போ கண்காணியினுடைய அர்த்தம் என்னன்னா, பராமரிக்கிறது. அத அக்கறை எடுத்து கவனிச்சுக்கிறது. மேய்ப்பருடைய அர்த்தம் என்னன்னா, போஷிக்கிறது. அப்ப போஷிக்கிறதும், கண்காணிக்கிறதும் ஒரே ஒரே நபர் தான் பண்றாரு. யாருன்னா, அது மேய்ப்பர். இப்ப பேதுரு சொல்றாரு, நாமளும் ஒரு காலத்துல சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தோம். நல்ல ஒரு மேய்ச்சல் நமக்கு கிடைக்கல இல்லைங்களா? அதுக்கப்புறம் நம்மை பராமரிப்பதற்கு யாருமே இல்ல. சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தோம். ஆனா இப்போ நம்ம யார்கிட்ட திருப்பப்பட்டிருக்கிறோம்னா, நமக்கு ஒரு நல்ல ஒரு மேய்ப்பர். அவர் நம்மை நல்லா கண்காணிக்கிறாரு. நல்லா பராமரிக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பரிடம் நாம திருப்பப்பட்டிருக்கிறோம் என்று பேதுரு என்ன பண்றாருன்னா நமக்கு அங்க சொல்லி புரிய வைக்கிறார். அதுக்கப்புறம் அப்போஸ்தலனாகிய பேதுரு நம்முடைய கர்த்தரை பத்தி அவரு சொல்லும்போது இன்னும் சில விஷயம் சொல்றாரு, படிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். பாத்தீங்களா? பிரதான மேய்ப்பர். அப்ப இந்த இடத்துல மேய்ப்பர் என்ற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை கூடுதலா போட்டிருக்கிறாரு. பிரதான மேய்ப்பர், சீஃப் ஷெப்பர்டு. அது என்ன சீஃப் ஷெப்பர்டு கேட்டா, இப்ப சீஃப் ஷெப்பர்டுன்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? கண்டிப்பா அவரு கீழ யார் இருப்பாங்க? மேய்ப்பர்கள் இருப்பாங்க இல்லைங்களா? அவர் கீழ மேய்ப்பர்கள் இருப்பாங்க. கண்காணிப்பு வேலை செய்யக்கூடிய மேய்ப்பர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாரை விட சீஃப் யார் இருக்கிறாருன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு. ஏன்னா கர்த்தர் இயேசு லிட்ரலா பூமியில இருந்து என்ன பண்றது இல்லைங்க நம்மளையா? லிட்ரலா அவரு மேய்ப்பர் வேலை பண்றது இல்ல. மாறாக ஒரு மகிமையிலிருந்து அங்கிருந்து நம்மளை மேய்க்கிறாரு. ஆனா அவருக்கு வேலை செய்வதற்காக இந்த பூமியில யார வச்சிருக்கிறாருன்னா, மேய்ப்பர்களை வச்சிருக்கிறாரு. இவங்கள பத்தி நம்ம எங்க படிக்கிறோம்? அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால்
உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய சித்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட ரத்தம், சுய ரத்தத்தினால். ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ இதுதான் அர்த்தம் இல்லைங்களா? அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஏன் இயேசுவுக்கு பிரதான மேய்ப்பன்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் ஏன் பிரதானம், சீஃப்? அப்ப என்ன அர்த்தம்? அவரு கீழ அண்டர் ஷெப்பர்ட் இருக்கிறாங்க. அவர் கீழ இருக்கக்கூடிய மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க யாரு கேட்டா, சபை ஜனங்களை வழிநடத்தக்கூடிய சகோதரர்கள். அப்போ சபையை வழிநடத்தக்கூடிய சகோதரர்கள் அவங்களும் மேய்ப்பர்கள் தான். ஆனா அவங்களுக்கும் எல்லா மேய்ப்பர்களுக்கும் மேல ஒருத்தர் இருக்கிறாரு. யாருன்னா பிரதான மேய்ப்பன். அப்போ இதைத்தான் பேதுரு என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாமா, நமக்கு நல்ல கண்காணியாமா, அப்புறம் நமக்கு பிரதான மேய்ப்பனாமா. அப்போ இயேசு கிறிஸ்து இப்படி இருக்கும் போது, அப்போ பைபிள்ல நம்முடைய கர்த்தர் இயேசுவை பத்தி இன்னொரு விஷயமும் இந்த மேய்ப்பருடைய விஷயத்தை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பனா இயேசு இருக்கும் போது நல்லா கவனிங்க, நமக்கு ஒரு பெரிய மேய்ப்பன் ஒருத்தர் இருக்கிறார் இல்லைங்களா? அந்த பெரிய மேய்ப்பன் யாரு? வசனம் படிக்கலாம். எபிரேயர் 13:20. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். சோ கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்க? நமக்கு ஒரு பெரிய மேய்ப்பன் ஒருத்தர் இருக்கிறாரு இல்லைங்களா? அப்படியே வசனத்துல வருது. சோ மறுபடியும் ரீட் பண்ணுங்க வசனத்தை. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். பெரிய மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து. அப்படி இப்படி பிதாவாகிய தேவன் நம்ம சொல்றோம். லிட்டரலா சொல்லணும்னா அது காலங்காலமா பாரம்பரியமா சொல்லி சொல்லி நம்ம அப்படி வந்துட்டோம். பட் அப்படி பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் மேய்ப்பர் இல்லையான்னு கேட்டா அப்படி அந்த அர்த்தம் இல்ல. வசனத்தின்படி பார்த்தோம்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு பெரிய மேய்ப்பன் இல்லைங்களா? பட் பிதாவாகிய தேவனுக்கு என்ன வருதுன்னா, பிரதர் ரசல் அங்க கமெண்ட்ரியில கொடுக்கும்போது த கிரேட் ஓவர் ஷெப்பர் அப்படின்னா பெரிய மேய்ப்பருக்கும் பெரிய மேலான ஒரு மேய்ப்பன் தான் யாருன்னா பிதாவாகிய தேவன். பட் நம்ம பிதாவாகிய தேவனை பத்தி நம்ம புதிய ஏற்பாட்டுல நம்ம இங்க பாக்குறது இல்ல, அது பழைய ஏற்பாட்டுல தான் பாக்குறோம். பட் இயேசு கிறிஸ்து சபைக்கு யார் கேட்டா அவர் நல்ல மேய்ப்பன். ஏன் நல்ல மேய்ப்பன் பார்த்தோம்? அவர் பிரதான மேய்ப்பன். ஏன் பிரதான மேய்ப்பன் பார்த்தோம்? இப்போ பாக்குறோம் அவர் பெரிய மேய்ப்பன். ஒரு பெரிய மேய்ப்பன் கிட்ட, the great shepherd கிட்ட நம்மளை என்ன பண்ணிட்டாருன்னா, நம்முடைய சமாதானத்தின் தேவன் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளைய அங்க கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்னா பிதாவாகிய தேவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா நமக்கு ஒரு பெரிய மேய்ப்பன் ஏற்பாடு பண்ணிட்டார். அந்த பெரிய மேய்ப்பன் கையில கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? அப்போ நம்முடைய பெரிய மேய்ப்பனா இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு இல்லைங்களா, அவர் பிரதானமா இருக்கிறாரு. அவர் பெரிய மேய்ப்பன் என்ன அர்த்தம் இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு பெரிய மேய்ப்பன் சொல்லிட்டு என்ன அர்த்தம்னா, இப்போ பிராக்டிகலா பாத்தீங்கன்னா நிறைய ஜனங்கள் தங்களுக்கு ஒரு நீதி வேணும், நியாயம் வேணும்னா என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் பெரிய ஜனங்கள் யாரோ அவங்ககிட்ட போவாங்க. பட் அவங்ககிட்டயும் நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா யாரதான் தேடுவாங்கன்னா, இருக்கிறதுல யார் டாப்ல இருக்கிறா, யாரு உச்சபட்ச அதிகாரத்துல இருக்கா, பெரிய ஆள் யார், நேரா அவங்ககிட்ட தான் போவான். ஏன்னா அவர்கிட்ட போனா பிரச்சனையே இல்லை. ஏன்னா கீழே இருக்கிறவங்க கூட பச்சைபாதமா நடந்துக்குவாங்க, நியாயமா நடந்துக்க மாட்டாங்க, நீதி கிடைக்காது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்றாங்க, கோர்ட்ல எல்லாம் அப்ளை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல பண்றாங்க, நீதி கிடைக்கலன்னா ஹை கோர்ட் போறாங்க, அங்கேயும் கிடைக்கலன்னா டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன பண்ணிடுறாங்க, ஒரு நம்பிக்கை, ஏன்னா சுப்ரீம் கோர்ட் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை போயிடுறான்.
அப்ப இதே போலதான் பெரிய மேய்ப்பன் ஒருத்தர் இருக்கிறாருப்பா, அதை மறந்துடாதீங்கன்ற. அந்த பெரிய மேய்ப்பன் சொல்லும் போது நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்குது, ஒரு உறுதி பிறக்குது, ஒரு தைரியம் நமக்கு கிடைக்குது இல்லைங்களா? ஆகையினால நம்ம எது நடந்தாலும் தேவனிடத்தில் உறுதியான விசுவாசமும் நம்பிக்கையும் உண்டுன்னு சொல்ற அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய மேய்ப்பன் ஒருத்தர் இருக்கிறாரு. நம்ம எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. அந்த ஒரு பெரிய விஷயம் நமக்குள்ள புரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அப்போ சகோதர சகோதரிகளே, நம்முடைய நல்ல மேய்ப்பன் கர்த்தராகிய இயேசு இப்படி இருக்கிறார். அப்போ இப்படித்தான் நம்ம என்ன பண்றோம்னா, அங்க பார்க்கும்போது அவருடைய மந்தையா இருக்கக்கூடிய நாம், அவருடைய மந்தையா இருக்கக்கூடிய நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், எப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு இல்லைங்களா? இவ்வளவு நல்ல மேய்ப்பன், பெரிய மேய்ப்பன், பிரதான மேய்ப்பனை பெற்றிருக்கக்கூடிய நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அதுதானே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகு. நாம அவருடைய மந்தையா இருக்கிறோமா? அது ரொம்ப முக்கியம். சகோதர சகோதரிகளே, அதனாலதான் நம்ம பார்க்கிறோம். பாருங்க, பிதாவாகி தேவன் அவரு பெரிய மேய்ப்பன் தான். இயேசு கிறிஸ்துவுக்கும் மேல இருக்கக்கூடிய பெரிய மேய்ப்பன் பிதாவாகி தேவன். பட் தேவனுடைய ஏற்பாடு என்ன இல்லைங்களா? சரீரமான சபையை, மந்தையை மேய்ப்பதற்காக தேவன் ஏற்படுத்தின ஒரு பிரதான மேய்ப்பன் யாருன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக அங்க இருக்கு. சோ அதனால இதுல நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ண தேவையில்லை. பெரிய மேய்ப்பன் யார்? இயேசுவா பிதா? ரெண்டுமே ஆன்சர் கரெக்ட். பட் உள்ள வித்தியாசம் என்னன்றத தேவனுடைய பிள்ளைகள் அந்த எதனால பெரிய மேய்ப்பன் என்பதை உணர்ந்தவங்களாங்க அங்க இருக்கணும். சரி, இப்போ நமக்கான பாடம் என்ன? நமக்கான பாடம் என்ன என்பதை இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்ப நம்ம தியானிக்கலாம். பாருங்க, இப்போ இதை நம்ம தியானிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, சகோதர சகோதரியே, சங்கீதத்திலிருந்து நம்ம சில வசனங்களை இப்போ நம்ம படிக்கலாம். சங்கீதம் 23ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா, நமக்கு தெரியும் இவரு ஒரு சங்கீதம் எழுதுறாரு. ரொம்ப ஃபேமஸான சங்கீதம், கிறிஸ்தவங்க மத்தியில ரொம்ப ஃபேமஸ். சோ நம்ம கூட இந்த சங்கீதத்தை பலமுறை என்ன பண்ணிக்கிறோம்னா படிச்சிருக்கிறோம், தியானிச்சிருக்கிறோம். பட் இந்த சங்கீதத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு சின்ன ஒரு எளிமையான வகையில பார்த்து பாடத்தை நிறைவு செய்யலாம். பாருங்க, சங்கீதம் 23 நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு சங்கீதம். இந்த இடத்துல கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்பது தாவீது ராஜா யார மீன் பண்ணி எழுதிக்கிறாருன்னா பிதாவாகிய தேவன். கரெக்டுங்களா? சோ இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா இந்த சங்கீதத்தை நமக்கு அப்ளை பண்ணி பார்க்க போறோம். நமக்கு அப்ளை பண்ணி பார்க்கும்போது தேவன் நம்மளை எப்படிலாம் மேய்க்கிறாரு, எப்படிலாம் கண்காணிக்கிறார் என்பதை நாம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ இந்த இடத்துல மேய்ப்பன் சொல்லும் போது நீங்க 2 பேரை வைக்கலாம். பிதாவாகிய தேவனையும் வைக்கலாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் நாம வைக்கலாம். சோ 2 பேரையுமே நம்ம வச்சு என்ன பண்ணலாம்னா இந்த சங்கீதத்தை நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கலாம். ஓகேங்களா? பாருங்க, அப்போ ஃபர்ஸ்ட் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் அந்த வரி பாத்தீங்கன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd, I shall not in want. இல்லைங்களா? சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். நம்முடைய கர்த்தரும் மேய்ப்பராய் இருக்கிறார். மேய்ப்பராய் இருக்கிறாருன்னு என்ன அர்த்தம்? போஷிக்கிறாரு, கண்காணிக்கிறாரு, இதான அர்த்தம். ஆகையினால நான் தாழ்ச்சி அடையேன். சகோதர சகோதரிகளே, இப்போ நான் நினைக்கிறேன் இந்த ஒரு நீங்க இந்த குரூப்ல நான் நினைக்கிறேன் 18 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கோம் இல்லைங்களா? சோ 18 பார்ட்டிசிபென்ட் சொல்லும் போது நீங்க தயவுசெய்து கொஞ்சம் மனசு தொட்டு, இப்ப நீங்க லைவா இருந்தா நம்ம கான்வர்சேஷன் பண்ணலாம். பட் இப்ப நம்ம ஆன்லைன்ல இருக்கிறதுனால பண்ண முடியாது. பட் இருந்தாலும்
இந்த நேரத்துல உங்க மனசுல நீங்க நினைச்சுக்கோங்க, என்னன்னா உங்க லைஃப்ல எனக்கு சில விஷயங்கள் நான் ஃபீல் பண்றேன், இது இருந்தா நல்லா பெட்டரா நான் இந்த ஓட்டத்தை நல்லா ஓடுவேன். என் லைஃப்ல சில பிரச்சனைகள் இருக்குது, சில சில குறையான விஷயங்கள் இருக்குது. இது மட்டும் எனக்கு இல்லைன்னா நான் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். எனக்கு இது மட்டும் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருவேன் அப்படின்னு ஏதாவது உங்க லைஃப்ல பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இப்பவே அத மைண்டுக்கு நீங்க கொண்டு வா. சகோதர சகோதரிகளே, அப்படி ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் நீங்க இருந்துச்சுன்னா, என் லைஃப்ல இது இருந்தா அல்லது இது இல்லைன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும், இது இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது சில விஷயம் இருந்துச்சுன்னா இப்பவே நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த பாயிண்ட மைண்டுக்கு கொண்டு வந்துருங்க. சோ கொண்டு வந்துட்டு நான் நினைக்கிறேன், அப்படி நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா இப்ப இதுக்கான சொல்யூஷன் இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த சொல்யூஷன் கேட்டீங்கன்னா, இப்ப வந்துட்ட இந்த காரியமானது இம்மீடியட்டா ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்சிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இம்மீடியட்டா ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். சகோதர சகோதரிகளே, அப்படி நீங்க எதிர்பார்க்கிற இல்ல நம்ம சில விஷயம் இது நம்ம வாழ்க்கையில வேண்டாம், இல்ல நம்ம வாழ்க்கையில இது இருந்தா, நம்ம வாழ்க்கையில இது இல்லாம இருக்கும்போது அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கங்கள், ஒரு 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 கவலைகள், இல்ல வருத்தங்கள், ஒருவேளை சில காரியங்கள் நிமித்தமா வருது அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, உண்மை சொல்லட்டுங்களா, நம்மனால சொல்லவே முடியாது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஏன் அப்படி சொல்றோம்னா, இப்போ நம்ம மைண்டுக்கு வந்துச்சு இல்லைங்களா, இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும், இதெல்லாம் இல்லாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், இப்படி திங்கிங் வருது இல்லைங்களா. உடைய அர்த்தம் என்ன? தேவனே, நீங்க மேய்ப்பா இருக்கிறதுக்கு சரியில்லை, நீங்க எங்களுடைய மேய்ப்பரே அல்ல. ஏன்னா நீங்க எங்க மேய்ப்பரா இருந்தீங்கன்னா எங்களுக்கு என்ன இருக்காது? தாழ்ச்சி. தாழ்ச்சியுடைய அர்த்தம் என்னன்னா, தமிழ் வார்த்தை தாழ்ச்சி, பட் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஐ ஷால் நாட் இன் வாண்ட். அது என்ன அர்த்தம்? ஐ ஷால் நாட் இன் வாண்ட் இல்லைங்களா? பட் இது நல்ல பெட்டர் டிரான்ஸ்லேஷன் நீங்க ஒருவேளை செக் பண்ண விரும்பிட்டீங்கன்னா கரெக்டா போட்டிருக்காங்க வார்த்தைய, எளிமையா புரியுற மாதிரி. திருவிவிலியம் பைபிள் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதுல நீங்க போய் படிச்சு பாருங்களேன். திருவிவிலியத்துல ரொம்ப அழகா போட்டிருப்பாங்க, எனக்கு குறை ஏதும் இல்லை, குறைவே இல்லை. குறைவுனா என்னங்க? குறைவு அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம சொன்னோம் இல்லைங்களா, எனக்கு மட்டும் இது இருந்தா, எனக்கு மட்டும் அது இருந்தா நான் நல்லா ஓட்டத்தை ஓடுவேன், நான் நல்லா இருப்பேன், அப்படி இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு, இது இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே. உடைய அர்த்தம் என்ன? என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இல்லை என்று நாம இன்டைரக்டா எப்படிதான் நம்ம என்ன பண்றோம்னா சொல்றோம். ஆக்சுவலி என்ன அர்த்தம்? இந்த சங்கீதம் 1:23 அர்த்தம் என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொல்லணும்னா, யாரெல்லாம் அவருடைய மந்தையா இருக்கிறாங்களோ அவங்க லைஃப்ல குறைவு என்ற ஒரு ஃபீலிங்கே அவங்க லைஃப்ல இருக்கா. அவங்க மன ரம்மியமா இருப்பாங்க. எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும், என்ன ட்ரெஸ் போட்டாலும், என்ன வீட்டுல இருந்தாலும், என்ன கண்டிஷன்ல இருந்தாலும், மத்த பிரதர் சிஸ்டர்ஸுங்களை பார்க்கும்போது அவங்கள மாதிரி நான் இருந்தா, உங்களுக்கு இருக்கிற மாதிரி வாய்ப்பு எனக்கு இருந்தா என்ற எண்ணத்துக்கே போக மாட்டாங்க. ஏன்னா என்னை மேய்க்கிறவர் கர்த்தர். அவருக்கு தெரியும் எனக்கு என்ன பராமரிப்பு வேணும், எனக்கு என்ன சூழ்நிலை வேணும், என்னை எப்படி போஷிக்கணும். அதனால அப்படிப்பட்டவங்க மட்டுமே சொல்ல முடியும், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறதுனா நான் தாழ்ச்சி அடையவே மாட்டேன். சோ சகோதர சகோதரிகளே, நம்மனால அப்படி சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்லணும். அந்த ஒரு மனநிலைக்கு நம்ம வரணும். ஒருவேளை இந்த கிளாஸ் முடிஞ்ச பின்னாடியும் ஏதாவது குறைவா இருக்கிறதுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில, இன்னமும் நம்ம என்ன சொல்றோம்னா, கர்த்தரை மேய்ப்பராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் இல்லைங்களா?
அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தேவன் மேல அப்படிப்பட்ட ஒரு அபரிவிதமான விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த விசுவாசமானது தேவன் மேலையும் நம்முடைய கர்த்தர் மேலையும் அங்க இருக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, ஞாபகம் இருக்குங்களா? நம்ம கான்செக்ரேட் பண்ணும்போது, கான்செக்ரேஷன் நம்ம எடுத்தோம் இல்லைங்களா? அடையாளம் எடுத்தோம் இல்லைங்களா? கான்செக்ரேஷன் பண்ணும்போது ஒரு அடையாளம் எடுத்தோம். என்ன அடையாளம் எடுத்தோம்? தண்ணீர் ஞானஸ்தானம். சோ நம்மள தண்ணீர்ல நின்னுகிட்டு என்ன பண்ணிருக்கிறோம்? ஒரு பேப்டிசம் எடுத்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ஆக்சுவலி இந்த தண்ணீர் பேப்டிசம் எடுக்கிறது மெத்தடே பாத்தீங்கன்னா ஒரு சூசைடல் மெத்தடுங்க. நீங்க எத்தனை பேர் ரியலைஸ் பண்றீங்க எனக்கு தெரியல. அது ஒரு சூசைட் பண்ணக்கூடிய மெத்தட். எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? என்ன இப்போ தண்ணியில நின்னுக்கிட்டு பாருங்க, ஒரு இடுப்பு அளவுக்கு தண்ணி இருக்கும் வைங்களேன். இடுப்பு அளவுக்கு தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல நல்லா கவனிங்க. நம்ம நம்ம தண்ணியில மூழ்கும் போது எப்படி டைரக்ஷன் மூழ்கிறோம்? பின்னாடி. பட் இதுவே நீங்க முன்னாடி அப்படியே குனிஞ்சீங்கன்னா, முன்னாடி குனிஞ்சீங்கன்னா ஒரு வேளை நீங்க தண்ணியில உங்க தலைய உள்ள விடும்போது முன்னாடி கொஞ்சம் பேலன்ஸ் விட்டாலும் நீங்க சுதாரிச்சு கைய முன்னாடி வச்சு ஊனி நீங்க ஸ்டெடி ஆயிக்கலாம். பட் நம்ம எப்படி பண்றோம்? பின்னாடி சாயறோம். சகோதர சகோதரிகளே, பின்னாடி சாஞ்சோம்னா நமக்கு பேலன்ஸே சுத்தமா போயிடும். நம்மளால பேலன்ஸ் பண்ணவே முடியாது. என்ன சொல்லும்னா வித்தின் 30 செகண்ட்ஸ்க்குள்ள தண்ணி மூக்குக்குள்ள போய் மூச்சு திணறி இறக்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. போன வருஷம் நீங்க நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. குளிக்க போயிருக்கிறாங்க 2 சின்ன பசங்க. இத்தனைக்கும் தண்ணி எது வரைக்கும் இருந்திருக்குன்னா முழங்கால் கூட இல்ல. முழங்கால் அந்த அந்த முழங்கால கொஞ்சம் கீழே தான் இருந்திருக்கு. அந்த இடத்துல நல்லா என்ன பண்ணிக்கிறாங்கன்னா விளையாண்டு இருக்கும் போது திடீர்னு அவருடைய தலைப்பகுதி கீழே போயிருச்சு. கூட விளையாண்டவர் என்ன பண்ணாருன்னா தெரியாதனமா அவருடைய தலை மேல உட்கார்ற மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. நேரம் அதிகம் எடுத்துக்கல. வித்தின் 2 செகண்ட்ஸ்ல அந்த தண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா நேரா மூக்குக்குள்ள போயிட்டு நுரையீரலுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவரு மூச்சு திணறி இறந்துட்டார். இது நிறைய பேர் நம்பவே முடியல. ஏன்னா தண்ணி ஆழம் ரொம்ப கம்மி. பாருங்க, அப்போ இப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க் தான் நம்ம என்ன பண்றோம்? பேப்டிசத்துல எடுக்கிறோம். பின்னாடி நம்ம என்ன பண்றோம்? சாயிரும். அது இடுப்பளவு தண்ணி இருந்துச்சுன்னா நினைச்சு பாருங்க. பின்னாடி சாயும் போது பேலன்ஸ் சுத்தம். ஆனா நீங்க நினைக்கிறீங்களா எந்த தைரியத்துல நம்ம பின்னாடி சாயிரோம்? சொல்ல முடியுங்களா? என்ன தைரியத்துல பின்னாடி சாயிரோம்? ஏன்னா பின்னாடி 2 பிரதர்ஸுங்க நிக்கிறாங்க. பின்னாடி 2 பிரதர்ஸுங்க நிக்கிற தைரியத்துல என்ன பண்றோம்? சாயிரோம். ஆக்சுவலி அவங்க விட்டாங்க வைங்களேன், கண்டிப்பா ஸ்பாட் டெத் வர வாய்ப்பு. அது கிட்டத்தட்ட சூசைட் மாதிரி தான். நம்மளே போயிட்டு ஜீவனை கொடுக்குற மாதிரி. பட் இது நல்ல ஒரு அருமையான ஒரு அடையாளம். எந்த வகையில கேட்டா, அந்த பின்னாடி சாயிறது குறிக்குது நம்ம வாழ்க்கையவே பலி செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா? வாழ்க்கையவே பலி செலுத்துறது, ஜீவனை இழக்கிறது, அதற்கு அடையாளமா இருக்கு இல்லைங்களா? ஆனா நம்ம ஜீவனை ஒப்பு கொடுக்கிற இந்த காரியமானது, அது இந்த உலகத்துல எல்லா மனுஷனும் வாழத்தான் பாக்குறான். வாழ்றதுக்கு தான் தினமும் ஓடிட்டு இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? இந்த உலகத்துல மனுஷங்க வாழ்றதுக்காக ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க என்னதான் ஓடினாலும் வாழ்றதுக்காக அவங்களால வாழ முடியாது. ஏன்னா கர்த்தர் இயேசு என்ன சொன்னார்? தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். ஆனா யார் என் நிமித்தமாய் தன் ஜீவனை இழக்கிறானோ அதுதான் நம்ம பேப்டிசத்துல இருக்கு. சோ கான்செக்ரேஷனுடைய அர்த்தம் என்ன கேட்டா, நம்ம ஜீவியத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறது இல்லைங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? அது ஏதோ அன்னைக்கு மட்டும் அடையாளத்துல பண்ணிட்டு அப்படியே விட்டுறதானா? இல்ல. அடையாளத்துல எடுத்த விஷயத்த ஒவ்வொரு நாளிலும்
சத்தியத்துக்காக, தேவனுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய லைஃபை பலி செலுத்துறோம். அப்போ நஷ்டம் நமக்கு ஏற்படுமா இல்லைங்களா? கண்டிப்பா நஷ்டம் இருக்கும். சத்தியத்துக்காக நம்ம இறங்கி வேலை செய்யும்போது நஷ்டம் தான் ஏற்படும். பட் இதெல்லாமே நம்ம ஜீவியத்தை இழக்கிறது. இதற்கு அடையாளமா தான் தண்ணில நின்னு பின்பக்கமா சாயிரும். ஆனா இந்த பின்னாடி நிக்கிறது இந்த 2 பிரதர்ஸுங்க ஒருவேளை நம்ம அடையாளமா எடுத்தோம்னா, யாருக்கு நம்ம அடையாளம் எடுக்கலாம்? ஆக்சுவலி அங்க என்ன பண்றோம்னா, சொல்லாமல செய்றோம். பிரதர்ஸ் உங்கள நம்பி தான் நான் பின்னாடி சாயறேன். நல்லா புடிச்சுக்கோங்க. புடிச்சு தூக்கி விடுங்க. நீங்க தூக்கி விடலைன்னா என் கதை காலி. கரெக்ட்டுங்களா? இதான அர்த்தம். பட் இதெல்லாம் சொல்றது இல்ல. பட் அதுதான் நம்ம அங்க பண்றோம். ஆனா இது நல்ல அருமையான ஒரு அடையாளம். என்ன தெரியுங்களா? இதே போல தான் நம்ம பின்னாடி நிக்கிற அந்த 2 பேர் யாரு கேட்டா, எந்த 2 பேர்கிட்ட நம்ம லைஃபயே குடுக்குறோம் தெரியுங்களா? அங்க நிக்கிற 2 பிரதர்ஸ், பிரதர் உங்கள நம்பி நான் என் லைஃப குடுக்குறேன். நீங்க தான் பாத்துக்கணும். நீங்க தூக்கி விட்டா தான் என்னால எந்திரிக்க முடியும். என்னால பேலன்ஸ் பண்ண முடியாது. அது மாதிரி தான் நம்ம ஜீவியத்தை இந்த உலகத்துல பாருங்க தீமை நிறைந்த ஆ ரொம்ப அது நம்ம இருக்கிற நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டெக்னாலஜி வளர்ந்த ஒரு உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு இல்லைங்களா? இப்படிப்பட்ட மனுக்குலத்தின் மத்தியில நம்ம வாழ்க்கையவே என்ன பண்றோம்னா, தியாகம் செய்வதற்கு நம்ம லைஃப்ப யார் கையில ஒப்புக் கொடுக்கிறோம்னா, பிதாவாகிய தேவன் கையிலயும், நம்முடைய இரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து கையிலயும் ஒப்புக் கொடுக்கிறோம். தைரியமா ஒப்புக் கொடுப்போம். இனிமேல் என் சித்தம் அல்ல, உங்க சித்தம் செய்ய வருகிறேன் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுத்து அந்த வாழ்க்கைய வாழ்றோம். சில ரிஸ்க் எடுக்கிறோமா இல்லைங்களா லைஃப்ல? எப்படி எடுக்கிறோம்? நம்ம ஜீவியம் இப்ப யார்கிட்ட இருக்குன்னா, கிறிஸ்து இயேசுவுடன் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவன் கர்த்தரோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று வேத வசனங்கள்ல படிக்கும். ஆகையினால இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நம்ம தைரியமா எடுப்போம். நம்ம மத்தியில பாத்தீங்கன்னா, நெறைய பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அவங்களுடைய கான்செக்ரேஷன் ஒருவரை ஒருவர் நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. பிரதர் எப்படி கான்செக்ரேட் லைஃப் வாழ்றாரு, எப்படி என்னென்னலாம் லைஃப்ல கான்செக்ரேட் பண்ணிருக்கிறாரு, பண்ணிட்டு இருக்கிறாரு. நிறைய பிரதர்ஸ்ங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, தங்க லைஃப் எப்படிலாம் கான்செக்ரேட் பண்ணிக்கிறாங்க. நோக்கம் புரிஞ்சுக்கோங்க. ட்ரூத் நிமித்தமா, சத்தியத்துக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, தேவனுக்காக நிறைய சில சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கிறாங்க. அவங்க அதெல்லாம் இழந்திருக்கிறாங்க. இது நிமித்தமா. நல்ல வேலை இழந்திருக்கிறாங்க. அந்த வேலை இருந்துச்சுன்னா நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க கை நிறைய. பட் வேலை இழந்திருக்கிறாங்க. அல்லது நமக்கு அப்படிப்பட்ட பிரதருக்கு தான் தெரியும். நிறைய போராட்டம் இருக்குது. ஆனா அவர் அந்த போராட்டத்தின் மத்தியிலும் கவலைப்பட மாட்டாரு. ஏன்னா, என் ஜீவன் இப்போ கர்த்தரோடு இருக்கிறதுனால, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறதுனால, எனக்கு எந்த குறையுமே இல்லை. அதுக்கப்புறம் சில பிரதர்ஸ்ங்க பாத்தீங்கன்னா, தங்கள் வாழ்க்கையில நல்ல ஒரு உறவினர்களை இழந்திருக்கிறாங்க. சொந்த பந்தங்கள், உறவினர்களை விட்டு வந்திருக்கிறாங்க. ஆகையினால நிறைய கெட்ட பேர் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில பேரு இந்த உலகத்துல வரக்கூடிய நன்மையான விஷயங்கள் எல்லாவற்றையுமே ஒருவேளை பழைய பேர் சபை மூலமாய் கிடைக்கக்கூடிய ஸ்லாக்கியங்கள், சலுகைகள் அத கூட விட்டுருக்கிறாங்க. சில நேரங்கள்ல திருமணம் விஷயத்துல கூட பாத்தீங்கன்னா, சில பிரதர்ஸ்ங்க இப்ப வரைக்கும் திருமணம் பண்ணாம இருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா, சத்தியத்துக்காக தான். நல்லா கவனிங்க. திருமணம் பண்ணாம இருக்கிறது என்பது உலகத்தில் மத்தியில இருக்குதுங்க. உலகத்தார் மத்தியிலயும் இப்ப வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணாம இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா அது உலகத்திலயும் பண்றாங்க. பட் எதன் நிமித்தமா? யார் நிமித்தமா? அந்த காரியத்தை நீங்க செய்யல. அதுதான் ரொம்ப முக்கியம். பாயிண்ட் அதுதான். ட்ரூத்துக்காக, தேவனுக்காக, சத்தியத்துக்காக, சகோதர சகோதரிகளுக்காக என் ஜீவியத்தை நான் இழக்கும்போது, என் ஜீவியத்தை நான் நஷ்டப்படுத்தும் போது, சொன்னார் இல்லைங்களா? ஒருவன் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், என் நிமித்தமா யார் நஷ்டப்படுத்துறானோ, அதை அவன் அடைவான். அப்போ இப்படித்தான் ஒரு கான்செக்ரேஷன் லைஃப் இருக்கும். அந்த லைஃப் வாழ்றவருக்குள்ள தைரியம் இருக்கும். என்ன தைரியத்தை இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க பிரதர் கேட்டா, சொல்ற பதில்
கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். The Lord is my shepherd. I shall not in want. எனக்கு எந்த குறைவுன்ற பேச்சுக்கே இடமில்லை. அப்போ நமக்கு இந்த இதுக்கு மேலே நமக்கு தாட் வரலாங்களா? எனக்கு மாத்திரம் இது இருந்துட்டா, எனக்கு மட்டும் இந்த விஷயம் இல்லாம இருந்துட்டா என்ற தாட்டே இனி தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படி மந்தைக்கு வரவே கூடாது. அந்த தாட் வருதுன்னா அது மாம்ச சிந்தை. அப்போ சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்துல ஜீவனை ரட்சிக்கிற வாழ்க்கை வாழ்றதுல நம்ம ஜீவனை கர்த்தர் நிமித்தமாய் இழக்கிற வாழ்க்கை ஒரு நாளும் ஒரு நேரம். பாருங்க, இந்த சத்தியத்துக்காக நிறைய சகோதர சகோதரி நம்ம மத்தியில் இருக்கிறான் இல்லைங்களா? இன்னைக்கு அவங்க பண்ணிட்ட ஊழியங்கள் நிமித்தமா தான் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா இந்த ட்ரூத்துக்குள்ள வந்திருக்கும் இல்லைங்களா? இப்போ இன்னைக்கெல்லாம் ட்ரூத்ல வந்த பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்திங்க. ஆனா இதுவே நீங்க ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா இன்றைய நாட்கள்ல இருக்கக்கூடிய எண்ணிக்கை கூட நீங்க பார்க்க முடியாது. இப்பெல்லாம் ஒரு கன்வென்ஷன் நடக்குதுன்னா சர்வசாதாரணமா 2000 பேர் வந்துடுறாங்க. பட் அன்றைய நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் கூடுறதே ஒரு கன்வென்ஷனாலே அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுவே பெருசா தெரியும் நமக்கு 100 பேர். ஆனா இன்னைக்கு பாருங்க, அநேக சகோதர இறங்கி என்ன பண்றாங்கன்னா எல்லா ஊர்லயும் இறங்கி அறுவடை வேலை பண்றாங்க. அதனால நிறைய தங்கள் ஜீவியத்தை நஷ்டப்படுத்திக்கிறாங்க. பட் இது எல்லாமே ரொம்ப ஞானமான வகையில செய்யணும். அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? முட்டாள்தனமாவும் செய்யக்கூடாது. சில நேரம் ரொம்ப முட்டாள்தனமா நான் பண்றேன்னு சொல்லிட்டு இல்லைங்களா, ரொம்ப ஞானமா பண்றேன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாவும் பண்ற விஷயமும் இருக்குது. அதுவும் செய்யக்கூடாது. ரொம்ப ஞானமான வகையில தேவன் காட்டக்கூடிய வழிநடத்துதல்ல நம்ம எந்த ஒரு முடிவா இருக்கட்டும், நல்ல ஒரு மூத்த சகோதரர்கிட்ட நல்ல ஆலோசனைகளை வாங்கிட்டு அது செய்ய வேண்டியது அங்க ரொம்ப அவசியமா இருக்குது. அப்போ சகோதர சகோதரிகளே, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்ற ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். ஏன்னா நம்முடைய கர்த்தர் நமக்கு மேய்ப்பர்னா போஷிக்கிறவர். போஷிக்கிறவர் மட்டுமல்ல, கண்காணி, நல்ல பராமரிக்கிறவர் என்றார். கேர் டேக்கர் இல்லைங்களா? நிறைய வசனங்கள் புதிய ஏற்பாட்டுல இருக்குது. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் வைத்து விடுங்கள்னா என்ன அர்த்தம்? அதை பத்தி திங்க் பண்ணாதீங்க. தேவன் கர்த்தர் பார்த்துக்குவாரு இல்லைங்களா? நம்மளோட அதிகமா அவருக்கு தெரியும். இந்த ஒரு தாட், இந்த ஒரு ஃபெய்த் நமக்குள்ள அதிகமாக வளரணும். ஒருவேளை நீங்க உடன் சகோதர சகோதரிகள் யாராவது நீங்க பாத்தீங்க, ஒருவேளை சூழ்நிலைகள் ரொம்ப கடினமான சூழ்நிலையில கடந்து போறாங்கன்னா, இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி அவர்களை நீங்க தேற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. சகோதர சகோதரிகளே, எனவே கர்த்தர் இணைப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்ற ஒரு விசுவாசத்தோட நம்ம இருக்கும். அன்னைக்கு தாவீது பாடும்போது ஒரே மேய்ப்பர், பட் இன்னைக்கு நமக்கு அப்படி இல்ல, 2 மேய்ப்பர் இருக்காங்க. நம்முடைய பிதாவாகிய தேவன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு. சோ இவங்க 2 பேரோடு கூட நம்முடைய உறவை அதிகமாக என்ன பண்ணலாம்னா மேம்படுத்துவதற்கு பிரயாசங்கள் எடுக்கலாம். சோ தினமும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அவருடைய மேய்ச்சலுக்குள்ள நம்ம இருக்கலாம். அப்பதான் அவருடைய பராமரிப்புக்குள்ள நம்ம காணப்பட முடியும். தேவன் தாமே காத்துக்கிற செய்வாராக. ஆமென்.